பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்காசிது ஷரியா ஒரு தனித்த கலையாக கருதப்பட வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு அழைப்பை 20ஆம் நூற்றாண்டில் இப்னு ஆஷூர் முதல் தடவையாக விடுத்திருக்கிறார். இப்னு ஆஷூரனுடைய அழைப்பு, அதாவது மக்காசித் ஒரு தனித்த கலையாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற கருத்தை இப்னு ஆஷூர் தான் முதல் தடவையாக விடுத்ததாக தான் பலரும் அதை பார்க்கிறார்கள். அதில் பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது. ஆனாலும் கலாநிதி நுஅமான் அல் ஜுகைம் அவருடைய ஒரு ஆய்வில் இது சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், அதாவது இதை நேரடியாக ஒரு அழைப்பாக விடுத்ததில் இப்னு ஆஷூருக்கு ஒரு பங்கொண்டு இருக்கிறது. அதாவது இப்னு ஆஷூர் தான் வெளிப்படையாக விளங்குகிறாள். ஆனாலும் அவர் சொல்வார், இமாம் ஜுவைனி கூட அந்த கருத்தில் இருந்தமைக்கான ஆதாரங்கள் தான் இருக்கிறது. இமாம் ஜுவைனி கூட உசூல் ஃபிக்ஹுட ஒரு பகுதியாக அதை பேசுதல் என்று சொல்றதை விடவும் மக்காசித ஒரு தனியான ஒரு விஷயம் உண்டாகத்தான் அவர் எடுத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் இமாம் ஜுவைனியுடைய அபிப்பிராயமும் மக்காசித் உசூல் ஃபிக்ஹ் அல்லாத வேறொரு ஒரு ஒரு கலையாக இருந்திருக்கிறது என்று சொல்கின்ற கருத்தையும், அதாவது அப்படி ஒரு அபிப்பிராயத்தை நுமான் ஜுவைன் சொல்லுவார். ஆனால் இமாம் ஜுவைனி சம்பந்தமாக வேற யாரும் அப்படி அந்த கண்ணோட்டத்தில் இமாம் ஜுவைனியோட ஆய்வுகளை வேற யாரும் பார்க்கல. ஆனால் நுமான் ஜுவைன் இமாம் ஜுவைனி அந்த கருத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைப்பார். அதில் அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது என்று சொல்றதுகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் பார்த்தோம் என்றால், அதாவது மக்காசித் ஒரு தனித்த கலையாக பார்க்கப்பட வேண்டும், உசூல் ஃபிக்ஹுக்கு புறம்பான ஒரு விஷயம் உண்டாக அது பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்றது வரலாற்று நெடுகவும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இருந்து வந்த ஒரு விஷயம் உண்டாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் அதில் மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் 20ஆம் நூற்றாண்டில் இப்னு ஆஷூர் அது சம்பந்தமான அழைப்பை தெளிவாக விடுத்தமை என்று சொல்றது அதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக நாங்கள் பார்க்குறோம். இப்னு ஆஷூரை பொறுத்தவரையில் அவருடைய மக்காசிது ஷரியா என்று சொல்கிற அவருடைய புத்தகத்தில் முன்னுரையில் தான் இந்த கருத்தை அவர் பேசுகிறார். அவர் அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு நியாயத்தை சொல்லுவார். ஷரியா என்று சொல்கின்ற நேரத்தில் ஷரியாவுக்கு பொதுவான இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகளை அடைஞ்சு கொள்வது தான் நாங்கள் ஷரியத்தில் சட்டங்களினுடைய நோக்கம். இந்த ஒவ்வொரு சட்டத்தினூடாகவும் மனிதனுக்கு அந்த நலன்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் அல்லாஹு தாலாவுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்கின்ற இந்த அடிப்படை சிந்தனை அவர் சொல்வார் என்றால், இந்த அடிப்படை சிந்தனையை உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்ற கலை அது நிறைவேற்றி தரல். அதாவது உசூல் ஃபிக்ஹினுடைய ஆய்வு பரப்புகள் அதுல மிக முக்கியமாக அல் கவாயித் அல் லுகவிய்யா, இன்னொரு வகையில் சொன்னால் துருக் அல் இஸ்தின்பாத், இந்த ஆய்வு பரப்பு உசூல் ஃபிக்ஹை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு ஆய்வு பரப்பு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், அல் குர்ஆனில் உள்ள அவாமிருக்கு என்ன பொருள், அந்நவாஹிக்கு என்ன பொருள், எதையெல்லாம் நாங்கள் அவாமிர் என்று சொல்லுவோம், எந்த மொழிநடை அவாமிர் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல எந்த மொழிநடை நவாஹி என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அல் குர்ஆன்ல முஜ்மலாக இருக்கிறது எது, முஃபஸ்ஸராக இருக்கிறது எது, அதுபோல முத்லக்காக இருக்கிறது எது, முக்கையதாக இருக்கிறது எது என்று சொல்ற இந்த வகையான ஆய்வு பகுதிகள் அதை நாங்கள் சொல்லுவோம் அல் கவாயித் அல் லுகவிய்யா. அவர் சொல்ற இந்த கவாயித் அல் லுகவிய்யாக்களும் சரி, அதே போல உசூல் ஃபிக்ஹுட ஏனைய பகுதிகளும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே மிக பெரும்பாலும் ஒரு விதமான அஷ்ஷக்லியாத், அதாவது அந்த விதிகளை பின்பற்றி நாங்கள் ஒரு சட்டம் ஒன்று எடுப்போமாக இருந்தால் அந்த சட்டம் மிக பெரும்பாலும் ஒரு ஷக்கில் ஒன்று தான் இருக்கும். அந்த சட்டத்துக்கு ஒரு ரூஹ் ஒன்று இருக்காது. அது அந்த அவருடைய வாதம் இருக்கும், ஒரு புற தோற்றம் ஒன்று தான் அங்க இருக்குமே ஒழிய அந்த சட்டத்தினூடாக அல்லாஹு தாலா நிறைவேற்ற விரும்புகின்ற நோக்கத்தையும் சேர்த்து அந்த கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி அந்த சட்டங்கள் இருக்க மாட்டாது. அப்ப உசூல் ஃபிக்ஹ் என்ற அந்த கலை அதுல உள்ள விதிகளும் அதில் உள்ள கோட்பாடுகளும் நாங்க எதிர்பார்க்கின்ற மக்காசிதுகளை நிறைவேற்றுகின்ற வகையில அந்த விதிகளும் கோட்பாடுகளும் இல்லை.
அந்த விதிகளினூடாக உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் மிக பெரும்பாலும் ஒரு ஷக்லியாத் தான். அது அந்த ஒரு என்ன சொல்ற வறண்ட சட்டங்களாகத்தான் இருக்கின்றனவே ஒழிய அவை ஷரியத்தினுடைய ஹிக்மத்தை மகாசிதை நிறைவேற்றக்கூடிய சட்டங்களாக அந்த சட்டங்கள் வெளியே வருதில்லை என்று சொல்கின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு முறைப்பாட்டை மாதிரி இப்னு அஷூர் முன்வைப்பார். அப்ப இப்படி ஒரு குறைபாடு உசூல் ஃபிக்ஹினுடைய அந்த விதிகளுக்குள்ளால இருக்கிறது என்று சொல்ற ஒரு விஷயத்தை அவர் முதலாவது சொல்லுவார். இது உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்றதுல உள்ள இந்த பிரச்சனையின் காரணமாக உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்றதை நாங்க அப்படியே வச்சுட்டு அந்த ஷரியத்தினுடைய ரூஹை கொண்டு வருவதற்கான இன்னொரு கலையை நாங்க கொண்டு வரணும். அதுதான் மக்காசிதை கொண்டு வந்து நாங்க அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும் என்று சொல்ற ஒரு கருத்தை சொல்றார். அப்ப உசூல் ஃபிக்ஹ் மக்காசித் ஒரு தனித்த கலையாக ஏன் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்ற நேரத்துல அவர் சொல்ற உசூல் ஃபிக்ஹில் உள்ள இந்த குறைபாடு முக்கியமான நியாயம். ரெண்டாவது அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான நியாயம் என்னென்றால் உசூல் ஃபிக்ஹில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள். அவர் சொல்ற அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் உசூல் ஃபிக்ஹ் அடிப்படையில் அதனுடைய பெரும்பாலான விதிகள் அவர் சொல்லுவார் என்றால் வன்னியா, அதாவது திட்டவட்டமற்றவை, திட்டவட்டம் இல்லாத அடிப்படைகள் இருந்துதான் அதனுடைய கவாயிதுகள் அல்லது அதனுடைய அந்த விதிகள் ஒழுங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப உசூல் ஃபிக்ஹோட மிக பெரும்பாலான விதிகளை பொறுத்த வரையில அவை வன்னியா. இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் ஜும்ஹூருனுடைய உடன்பாட்டுக்கு உட்பட்டவை இப்போ மசாதிர் ஷரஇய்யால குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ், ஏன்னா எல்லாத்துலேயுமே கருத்து வேறுபாடு இருக்கிறது. உசூல் ஃபிக்ஹோட அதிகமான விதிகளும் கோட்பாடுகளும் உண்மையிலே வன்னியாத்தா இருப்பதனால அதுல பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. உசூல்ல கருத்து வேறுபாடு இருப்பதனால அதோட விளைவு என்னவாக வரும்? கண்டிப்பாக அந்த அஸ்ல மையப்படுத்தி வருகின்ற ஃபிக்ஹ்லையும் கருத்து வேறுபாடு வரும். அப்ப உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே ஃபிக்ஹ்ல இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாடுகளை குறைச்சி ஃபிக்ஹ்ல எங்களோட அன்றாட வாழ்வுக்கு நாங்கள் எடுக்கின்ற சட்டங்கள்ல முரண்பாடுகளை நிறைய குறைக்கும். நாங்கள் அந்த ஒருமுகப்பட்ட இடத்துக்கு மேக்சிமம் வரணும் என்று சொல்றது உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்ற ஒரு கலை உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப உசூலுல் ஃபிக்ஹ் ஃபிக்ஹை ஒருமுகப்படுத்துறதுக்கு அந்த ஒருமுகப்படுத்துறதை தவிர்த்து ஃபிக்ஹை இன்னும் விசாலமான கருத்து வேறுபாட்டுக்கு எடுத்து செல்லுகின்ற வேலையை தான் உசூல் ஃபிக்ஹ் செஞ்சிருக்கிறது. ஏன்னா உசூல் ஃபிக்ஹுக்குள்ளாலே இருக்கின்ற விரிந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த வேறுபட்ட நிலைப்பாடுகளுக்கு அக்கல் வருவார்கள். இப்ப ஒருத்தர் அமலு அஹ்லுல் மதீனாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஃபிக்ஹை சொல்லுவார். இன்னொருத்தர் அமலுல் அஹ்லுல் மதீனாவை ஏற்றுக்கொள்ளாமையின் காரணமாக அவர் வேறொரு ஃபிக்ஹை சொல்லுவார். தானே? அதே போல சத்து தரியாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர் ஒரு ஃபிக்ஹை சொல்லுவார். அதனை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர் இன்னொருத்தர் இன்னொரு ஃபிக்ஹை சொல்லுவார். அப்ப அந்த ஒரே விவகாரத்துல அதை அணுகுவதற்கான பேஸ் என்ன என்று சொல்றதுல அதில் உள்ள கருத்து வேறுபாட்டின் காரணமாக வித்தியாசப்பட்ட வேறு நிலைப்பாடுகள் தோன்றுவது தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையோடு சேர்ந்தது. அப்ப அவர் சொல்லுவார் என்றால் உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால் இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. அப்ப உசூல் ஃபிக்ஹ் என்ற கலைக்குள்ளால் இருக்கின்ற விதிகளே நிறைய கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டவை. அது கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டதற்கான காரணம் அதிகமான விதிகள் வன்னியாத்தாக இருப்பது காரணம். அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஃபிக்ஹ்களில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றின. இந்த ரெண்டு நியாயங்களையும் தான் இப்னு அஷூர் மிக முக்கியமான நியாயங்களாக சொல்லுவார். இந்த ரெண்டு நியாயங்களையும் வச்சு அவர் சொல்லுவார் என்னென்றால், எனவே நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்தின்பாத் என்ற வேலை, அதாவது இஸ்தின்பாத் என்று சொன்னா நுசூஸ்லிருந்து நாங்கள் ஹுக்கும் ஷரஇய்யை பெற்றுக்கொள்கின்ற அந்த பணி, அதாவது இஸ்திக்ராஜுல் மஆனி மினன் நுசூஸ். இப்போ இந்த இஸ்தின்பாத் என்ற வேலைக்கு எங்களுக்கு உசூல் கத்இய்யாக்கள் தேவை. எங்களுக்கு அதாவது மிக திட்டவட்டமான விதிகள் தான் எங்களுக்கு தேவை. அப்படி இல்லாமல்
இவர் ஏற்றுக்கொள்வார், இவர் ஏற்றுக்கொள்றது இல்லை, இவர் அதை இப்படி சொல்வார், இவர் அதை மாற்றி இப்படி சொல்லுவார் என்று சொல்லி ஒன்று கொண்டு முரண்பட்ட விதிகள் அல்ல எங்களுக்கு அவசியம். இஸ்தின்பாத்துக்கு எங்களுக்கு தேவை உசூல் கத்இய்யா. அப்போ மிக திட்டவட்டமான விதிகள் தான் எங்களுக்கு இஸ்தின்பாத்தை பொறுத்தவரை அவசியம். அப்போ அப்படியான உசூல் கத்இய்யாக்களை தான் நாங்கள் உருவாக்குவோம். அப்போ அந்த வகையில் அவர் சொல்லுவார் என்னென்றால், உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால இருக்கின்ற சில விதிகள் கத்இய்யான விதிகள் இருக்கின்றது. அப்போ உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால் உள்ள கத்இய்யான விதிகளை நாங்கள் தனியாக பிரிச்செடுக்கும். திரும்ப குர்ஆன்ல சுன்னாவுல இருந்து நாங்கள் நேரடியாக போய் கத்இய்யான விதிகளை மட்டும் நாங்கள் தனித்து தொகுத்து எடுத்து அதை நாங்கள் இப்படி இல்மு மக்காசிது ஷரியா என்ற பேரை அதுக்கு நாங்கள் வழங்கணும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை அவர் சொல்லுவார். அதாவது இல்மு மக்காசிது ஷரியா என்று சொல்ற ஒரு தனித்த கலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்ற மிக முக்கியமான அந்த அணுகுமுறை எப்படி அதை நடக்கணும். உசூல் ஃபிக்ஹுக்குள்ளாலேயும் இருக்கின்ற கத்இய்யான விதிகளை நாங்கள் எடுக்கணும். திரும்ப குர்ஆன் சுன்னாவில் நாங்கள் பொதுவான ஆய்வுகளை செஞ்சு அதனூடாக கத்இய்யான விதிகள் எடுக்கணும். அப்போ இல்மு மக்காசிது ஷரியா என்று சொல்றது கத்இய்யாத்தால உருவான ஒரு கலையாக அது காணப்படணும். மிக திட்டவட்டமான விதிகளினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு கலையாக மக்காசிது ஷரியா என்ற கலையை நாங்கள் உருவாக்கி எடுக்கணும் என்று சொல்ற கருத்தை இப்னு ஆஷூர் சொல்லுவார். அடுத்து அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்றத நாங்கள் அப்படியே வைப்போம். அது அதனுடைய அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அவர் சொல்ற இந்த கவாயித் லுகவிய்ய அதனூடாக ஒரு வேலையும் நடக்குது. அதை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுல பெரிய மாற்றங்களை இதுகளையும் நாங்கள் கொண்டு வரணும்ன்ற அவசியம் உண்டு இல்லை. அந்த கலை அப்படியே இருக்கட்டும். அந்த கலையில நல்லதும் நடக்குது, சில தவறுகளும் இருக்கின்றன. அப்ப அந்த கலை அப்படியே இருக்கட்டும். நாங்க இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக ஷரியாட ரூஹ வெளியே கொண்டு வருகின்ற வகையில், ஷரியா எதை நோக்கமாக கொள்ளுகிறது, அந்த நோக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வகையில மக்காசிது ஷரியா என்று சொல்ற ஒரு கலையை நாங்கள் உருவாக்குவோம். அந்த கலையில எது அடிப்படையாக இருக்கணும், அதில் உள்ள விஷயங்கள், அந்த கலை கத்இய்யாத்தினூடாகத்தான் உருவாகும். கத்இய்யாத்தினூடாக அந்த கலை உருவாகின்ற நேரத்துல நாங்க உசூல் ஃபிக்ஹ்ல ஏலவே இருக்கின்ற கத்இய்யாத்துகளையும் அதுல கொண்டு போய் சேர்க்கலாம். இதான் அவர் அந்த சொல்ல வர விஷயம். அப்ப அவர் சொல்ற அடிப்படையான பாயிண்ட் என்னன்னா, மக்காசித் என்ற விஷயம் வன்னியாத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகிடப்படாது, கத்இய்யாத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக வேண்டும் என்று சொல்ற அந்த அடிப்படை சிந்தனையை தான் அவரும் முன்வைப்பார். இப்னு ஆஷூர் பேசுகின்ற கருத்து கிட்டத்தட்ட இதுதான். மக்காசிதை தனித்த கலையா கொண்டு வர நேரத்தில் எங்களுக்கு முதலாவது ஒரு நோக்கம் நிறைவேறுகிறது. என்னது? ஷரியாட ரூஹ் நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. ரெண்டாவது, மக்காசிதை நாங்கள் எப்படி கொண்டு வரோம் என்றால் கத்இய்யாத்தை மையப்படுத்தி தான் மக்காசித் வருகிறது. அப்படியாக இருந்தா அங்க அந்த மக்காசிதை பயன்படுத்தி நாங்கள் இஸ்தின்பாத்தை மேற்கொள்கின்ற நேரத்தில் என்ன நடக்கும் என்றால் கருத்து வேறுபாடுகள் குறையும். ஃபிக்ஹ்ல வருகின்ற முடிவுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல முடிவுகள் தோன்றது அல்லது முரண்பட்ட முடிவுகள் தோன்றது தவிர்க்கப்படும். இதான் அவர் சொன்ன அந்த சிந்தனையினுடைய சாராம்சம். இப்னு ஆஷூரனுடைய இந்த வாதத்தை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக கமாலுத்தீன் இமாம் நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று கொண்டு வருவார். அவர் சொல்லுவார், இப்னு ஆஷூர் இப்படி ஒரு ப்ரொஜெக்டை முன்வைத்தார். அதாவது மக்காசித் என்று சொல்கிற ஒரு தனித்த கலையை நாங்கள் கொண்டு வருவோம். இதை மக்காசித் ஷரியா இஸ்லாமியான்ற அவரோட புத்தகத்தில் முன்னுரையில் சொல்கிறார். முன்னுரையில் சொன்னால் அவரோட அந்த மக்காசித் ஷரியா இஸ்லாமியான்ற அந்த புக்கு அந்த அந்த சொல்யூஷனை கொடுக்குற ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிக்கணுமே. மக்காசிதை அப்போ அவர் முன்வைக்கணும். எப்படி என்றால் தனித்த கலையாக அவர் அதை எடுத்து காட்டணும். எப்படி அது தனித்த கலை என்று சொல்றத அவர் பிராக்டிக்கலாக ஒரு ப்ரொஜெக்டாக அதை எடுத்து காட்டிக்கணும். அதே நேரத்தில் இந்த ரெண்டு பிரச்சனையையும் இல்லாம செய்யற வடிவத்தில் அது அது அந்த முன்வைக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவரோட புத்தகம் அவர் எதை நோக்கி அழைச்சாரோ அந்த அழைப்புக்கான ஒரு ப்ரொஜெக்டாக அவரோட புத்தகம் இருக்கிறதுவா என்று பார்த்தா
அவரோட புத்தகம் இன்னொரு புதிய கருத்து வேறுபாட்டு உருவாக்குற மாதிரி தான் இது. கமாலுத்தீன் இமாம் சொல்றது மாதிரி. அப்ப அவர் சொல்றது என்றால் இப்னு ஆஷூர் எதை நோக்கி அழைச்சாரோ அந்த ப்ரொஜெக்ட அவரோட புத்தகமே என்ன செய்யல, நிறைவேற்றல. ஆனாலும் அந்த அந்த ப்ரொஜெக்டை அவர் இப்னு ஆஷூர் சக்சஸ் ஆக்கலாட்டியும் அவரால் நிறைய மக்காசித் என்ற பகுதியில் நிறைய புதிய விஷயங்களை இப்னு ஆஷூர் இன்ட்ரடியூஸ் பண்ணினார். அது உண்மை. இப்போ எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க என்றால் இப்னு ஆஷூருடைய மக்காசித பேசினத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னாண்டா, அதற்கு முன்னர் அந்த மக்காசித பேசியாக்கள் எல்லாருமே தனி நபரை மையப்படுத்தித்தான் மக்காசித பேசினார்கள். ஒரு தனி நபர் சார் நோக்கம் என்ன என்று சொல்றது. முதல் தடவை இப்னு ஆஷூர் தான் சமூகம் சார் மக்காசிதுகள் என்ன என்று சொல்றத இப்னு ஆஷூர் தான் முதல் தடவையா பேசுகிறார். அப்படி இப்னு ஆஷூரை பொறுத்தவரையில மக்காசித் என்ற துறைக்கு நிறைய புதிய விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையிலே அந்த அவருடைய மக்காசிது ஷரியா அல் இஸ்லாமியா என்று சொல்றத பொதுவாக எல்லாரும் எப்படி சொல்வார்கள் என்றால், இப்னு ஆஷூரனுடைய மக்காசித் சம்பந்தமான அவருடைய வேலையிட ஒரு உச்ச ஒரு பணிதான் இந்த நூல். அப்போ கிட்டத்தட்ட கடைசியாக அவர் வெளிக்கொண்டு வந்த நூல் தான். அவருடைய ஒரு தப்சீர் ஒன்று இருக்கிறார், அத்தஹ்ரீர் வ தன்வீர் என்று சொல்லி. அந்த தப்சீர்லையும் ஒவ்வொரு குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்திலையும் அந்த மக்காசித் கண்ணோட்டத்தில் தான் அவர் விளக்கம் சொல்லியிருப்பார். அப்போ மக்காசித அவர் இந்த புத்தகத்தில் மட்டும் பேசல. உண்மையிலே அவருடைய தப்சீரை பேசியிருக்கிறார். அதற்கு முன்னர் அவர் எழுதின வேற பல சின்ன சின்ன நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களில் மக்காசித பேசியிருக்கிறார். இப்படி பல நூல்களில் மக்காசித பேசியிருக்கிறார். ஆனால் மக்காசித் அவர் பேசின மக்காசித் சிந்தனை எல்லாத்தையுமே சுருக்கி சாராம்சப்படுத்தி பேசினது இந்த மக்காசிது ஷரியா அல் இஸ்லாமியாண்ட இந்த புத்தகம் தான். இப்போ அந்த புத்தகத்திலூடாக உண்மையிலே அவர் அந்த முன்னுரையில விடுத்த அழைப்பு இருக்கிறதுவே, அந்த அழைப்பை முழுமையாக நிறைவேற்றுகிற மாதிரி அந்த புத்தகம் இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை செம்மப்படுத்தி அதுக்கு ஒரு நீண்ட முன்னுரை ஒன்றும் எழுதி முஹம்மத் தாஹிர் அல் மைசாவி அவர் அந்த எழுதின அந்த முன்னுரையில் இப்னு ஆஷூரனுடைய பணி என்ன என்று சொல்றத அதில் அவர் அழகாக விளங்கப்படுத்துகிறார். இப்னு ஆஷூரனுடைய பணியை பொறுத்தவரையில் அவர் இப்படி ஒரு அழகான சொல்லொன்று பயன்படுத்துவார், மஷ்ரூஉன் லம் யக்தமில். இப்னு ஆஷூர் மக்காசித பேசுகின்ற நேரத்தில் மக்காசித் ஷரியா என்று சொல்றதற்கு ஒரு புதிய வடிவம் ஒன்று கொடுத்தார். புதிய வடிவம் ஒன்று கொடுத்து அந்த புதிய வடிவத்தின் அடிப்படையில் மக்காசித் என்று சொல்றத மொத்தமாக அப்ளை பண்ணி காட்டணும் என்று சொல்லித்தான் இப்னு ஆஷூர் விரும்பினார். ஆனால் அவருடைய மஷ்ரூஅ அவருக்கு கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல என்று சொல்லி முஹம்மத் தாஹிர் மைசாவி அவர் சொல்லுவார். அப்போ அந்த வகையில் இந்த புத்தகத்துக்கு அவர் அந்த அவருடைய முன்னுரையும் சேர்த்து அந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்படுகின்ற நேரத்தில் அப்படித்தான் அதுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, மஷ்ரூஉன் லம் யக்தமில் என்று சொல்லித்தான் அந்த 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 புத்தகத்துக்கு அவர் அந்த பேரும் வச்சுக்கிறார். அவர் கொஞ்சம் அப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த இப்னு ஆஷூரை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி இப்னு ஆஷூர் ஒரு 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 புதிய சிந்தனையையும் புதிய ப்ரொஜெக்டையும் மக்காசித் சம்பந்தமாக கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கு அந்த வேலை திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நாங்கள் அடுத்து பார்ப்போம். இப்போ இப்னு ஆஷூரனுடைய இந்த அழைப்பை பொறுத்தவரையில் அது எப்படி பார்க்கப்படுகிறது. உசூல் ஃபிக்ஹை தனியாக விட்டுட்டு மக்காசித்ன்னு சொல்கிற ஒரு தனி கலை ஒன்றை நாங்கள் உருவாக்குறதா, அல்லது மக்காசிதும் உசூல் ஃபிக்ஹும் ஒன்று என்று சொல்லி பார்க்குறதா, எப்படி இந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் வந்திருந்தாலும் கலாநிதி நான் ஏற்கனவே சொன்ன அந்த நோமான் ஜுஹைன் அவருடைய ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறது சம்பந்தமாக, அலாகத்துல் மக்காசித் பி உசூல் ஃபிக்ஹ், மக்காசிதுக்கும் உசூல் ஃபிக்ஹுக்கும் இடையிலான சம்பந்தம் என்ன. இதில் அவர் சொல்லுவார், இது சம்பந்தமாக 3 விதமான பார்வைகள் இருக்கின்றன. உசூல் ஃபிக்ஹுக்கும் மக்காசிதுக்கும் இடையிலான சம்பந்தம் என்ன. அதில் முதலாவது பார்வை அவர் சொல்வார் என்றால், ஜஅல் மக்காசித் ஷரியா மபஹஸன் மின் மபாஹிஸி உசூல், அதாவது உசூல் ஃபிக்ஹுட ஆய்வு பரப்புக்கள்ல ஒன்றாக மக்காசிதை கருத வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அப்படி என்றால் இப்போ உசூல் ஃபிக்ஹுட மபாஹிஸ்கள் இருக்கின்ற நாங்கள் சொன்ன இப்போ கவாயித் லுகவியா ஒரு மபஹஸ், இஜ்திஹாத் ஒரு மபஹஸ், அதில்லத்து ஷரியா ஒரு மபஹஸ், அதில் ஒன்றாக
மக்காசிது ஷரியாவையும் கருத வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பார்வை. இப்போ நவீன காலத்து அறிஞர்களில் பலர் இந்த கருத்தை பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். உசூல் ஃபிக்ஹோட ஒரு பகுதி தான் மக்காசித். இந்த கருத்தை நவீன காலத்தில் பேசுகிற ஆட்கள் மிக முக்கியமான ஆள் யாரு? அப்துல்லா பின் பையா. அடுத்தது இவரோட சேர்ந்து இந்த கருத்தை பேசுகிற ஆட்கள்ல மிக முக்கியமான இன்னொருத்தர் இருக்கிறார், மஹ்மூத் அல் பைஹாவி. அவரும் மக்காசித் துறையில் இன்றைக்கு இருக்கிற ஆட்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர். 2 பேரும் மூர்த்தானியாவை சேர்ந்தாக்கள். அந்த வகையில் இதே தலை அலாக்கத்துல் மக்காசித் பி உசூலுல் ஃபிக்ஹ் இந்த பேர்லே அப்துல்லா பின் பையாட ஒரு புத்தகம் இருக்குது. அதில் மக்காசிதும் உசூல் ஃபிக்ஹும் சம்பந்தப்படுகின்ற இடங்கள் என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட, நினைக்கிறேன் 32 இடங்கள்னு நினைக்கிறேன். 32 இடங்களை அந்த புத்தகத்தில் இவர் அடையாளப்படுத்துவார். அதாவது மக்காசிதுக்கு உசூல் ஃபிக்ஹ் தேவை, உசூல் ஃபிக்ஹுக்கு மக்காசித் தேவை. தனித்து மக்காசித் மட்டும் தொழிற்படவும் இயலாது, தனித்து உசூல் ஃபிக்ஹ் மட்டும் தொழிற்படவும் இயலாது. அப்போ மக்காசிதுக்கு உசூல் ஃபிக்ஹ் தேவையான இடம், உசூல் ஃபிக்ஹுக்கு மக்காசித் தேவையான இடம் என்று சொல்லி இந்த 2 கலையும் ஒன்றுக்கொன்று அவசியமான இடங்கள் என்று சொல்லி ஒரு 32 இடங்களை அவர் அடையாளப்படுது. ஞாபகத்தின்படி 32, 30க்கு மேல். மொத்தமாக அவர் சொல்ல வர விஷயம் என்னென்றால், மக்காசித் என்று சொல்றது உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால் இருக்கின்ற ஒரு பகுதி தான், அது ஒரு ஆய்வு பரப்பு தான். அப்படி இல்லாமல் அது ஒரு தனித்த ஒரு கலை உண்டு அல்ல என்று சொல்கின்ற அந்த கருத்தை சொல்லுவார். இந்த கருத்தையும் அவர் ஒத்துக்கொள்வார். அதாவது உசூல் ஃபிக்ஹோடு சம்பந்தமே படாத சில விஷயங்கள் மக்காசிதில் இருக்குது. அதே மாதிரி மக்காசிதோடு சம்பந்தமே படாத சில விஷயங்கள் உசூல் ஃபிக்ஹிலே இருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில ரெண்டையும் வேறுபடுத்தக்கூடிய சில காரணிகளும் இருக்கின்றன. ஆனால் ரெண்டும் சம்பந்தப்படுவதற்குரிய காரணிகள் தான் கூட. அப்ப அந்த வகையில உசூல் ஃபிக்ஹ்ட ஒரு ஆய்வு பரப்பாகத்தான் மக்காசிதை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற கருத்தை இவர் சொல்லுவார். இது முதலாவது நிலைப்பாடு. இது சம்பந்தமாக உள்ள 2வது நிலைப்பாடு ஃபஸ்லுல் மக்காசித் அன் இல்மி உசூல். அதாவது உசூல் ஃபிக்ஹ விட்டு மக்காசிதை பிரித்து தனியாக வேறொரு கலையாக பார்க்க வேண்டும் என்று சொல்றது. இந்த கருத்தை தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்னு ஆஷூர் தான் இதில் மிக முக்கியமாக இருந்து இந்த கருத்தை வலியுறுத்துகின்றால், நாங்கள் இதை ஒரு தனியான ஒரு கலையாக நாங்கள் பார்க்கணும் என்று சொல்கிற கருத்தை. அதாவது உசூல் ஃபிக்ஹ் வேற, உசூல் ஃபிக்ஹ நாங்கள் அப்படியே விட்டுட்டு மக்காசிதை ஒரு தனித்த கலையாக உருவாக்கி எடுக்கணும் என்று சொல்கின்ற கருத்தை அவர் பேசுவார். நுமான் ஜுவைன் சொல்கிற மாதிரி இந்த கருத்தை ஆரம்பத்திலேயே இமாம் ஜுவைனியும் அதே கருத்தை பேசியிருக்கிறதாக அவர் நுமான் ஜுவைன் சொல்லுவார். அது 2வது அபிப்பிராயம். 3வது அபிப்பிராயம் அதில் பினா இல்மில் உசூல் அலல் மக்காசித். உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்கிற கலையை நாங்கள் மக்காசித் என்ற சிந்தனையை பேஸ் பண்ணி அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த 3வது நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள் மக்காசித் ஒரு தனித்த கலையாக வளருவதை பிழை என்று சொல்ல. குறிப்பாக ஜமாலுதீன் அத்தியா இந்த கருத்தை மிச்சம் அழகாக அழுத்தமாக பேசுகின்ற ஒருவர். ரைசூனியும் இந்த கருத்தை மிச்சம் அழகாக பேசுவார். ரைசூனுடைய இப்போ மிச்சம் லேட்டஸ்டான ஒரு புத்தகம் இல்மு உசூலுல் ஃபிக்ஹ் வ மக்காசிதுஹு, உசூல் ஃபிக்ஹ் என்ற கலையும் அதனுடைய மக்காசிதுகளும் என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குது. அந்த புத்தகத்தினூடாக அவர் சொல்ல வர மெசேஜ் என்ன என்று சொன்னால் இந்த மெசேஜ், உசூல் ஃபிக்ஹ் என்ற கலை மிச்சம் முக்கியமானது. அந்த வகையில் அந்த கலையை மக்காசித் சிந்தனை பின்புலத்திலிருந்து நாங்கள் உசூல் ஃபிக்ஹை கட்டி எழுப்போம். ஒரு நாள் உசூல் ஃபிக்ஹை நாங்கள் இப்னு ஆஷூர் சொன்ன மாதிரி அப்படியே கைவிட்டுறப்படாது. உசூல் ஃபிக்ஹை நாங்கள் தனித்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற உசூல் ஃபிக்ஹை நாங்கள் வளர்த்தெடுக்கணும், மக்காசித் சிந்தனை பின்புலத்திலிருந்து வளர்த்தெடுப்போம் என்று சொல்கின்ற அந்த சிந்தனையைத்தான் ரைசூனி அந்த இதிலையும் பேசுவார். அடுத்து இதுக்கு முந்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது தஜ்தீத் அல் உசூலி அஹ்மத் ரைசூனுடைய தலைமையில் 13 பேர் சேர்ந்து செய்த ஒரு உசூல் ஃபிக்ஹ் சம்பந்தமான ஒரு தொகுப்பு. அந்த தஜ்தீத் அல் உசூலி என்று சொல்கிற அந்த நூலோட முன்னுரையிலையும் அஹ்மத் ரைசூனி சொல்லுவார் என்னென்றால், இந்த நூலை நாங்கள் எழுதினதனுடைய அந்த பின்புலம் அல்லது எந்த தேவைப்பாடு என்ன, எந்த தேவைப்பாட்டை மையப்படுத்தி
அந்த நூல் எழுதியிருக்கிறது. ஒன்று அவங்க சொல்லுவாங்க என்றால் இதில் சொல்லப்பட்டது போல தஜ்தீத் உஸூல் ஃபிக்ஹ் என்று சொல்றது ஆரம்ப காலத்தில் பேசப்பட்ட அந்த விதிகள் அவற்றுக்குள்ளாலே சுருங்கி கொண்டு இருக்கிறது. அது நிறைய புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அதை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் புதுப்பிச்சு வழங்குவோம். அது ஒரு முக்கியமான நோக்கம். அது அந்த 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 புதுப்பித்தல் என்று சொல்றதுக்குள்ளால் இருக்கின்ற மிக முக்கியமான கன்செப்ட் என்ன என்று சொன்னால், உஸூல் ஃபிக்ஹை வந்து நாங்கள் மக்காசித் சிந்தனை பின்புலத்திலிருந்து வளர்த்தெடுப்போம். அப்போ உஸூல் ஃபிக்ஹில் சொல்ற அந்த குறைபாடு, இப்னு ஆஷூர் சொன்ன முக்கியமான குறைபாடு என்னது? அது வந்து ஷக்லியாத் தான், அதில் ரூஹ் இல்லை. அப்போ அந்த அந்த ஷரியத்தை எதிர்பார்க்குற நோக்கங்களை நிறைவேற்றுற மாதிரிக்கு அந்த அதிலிருந்து சட்டங்கள் பெற முடியாமல் இருக்கிறது. அப்போ அந்த குறைபாட்டை நிவர்த்திக்கின்ற மாதிரிக்கு உஸூல் ஃபிக்ஹை நாங்கள் மக்காசிதை சேர்த்து வளர்த்தெடுக்கும். அப்போ மக்காசித் சிந்தனையை அதுக்குள்ளால கொண்டு போய் உஸூல் ஃபிக்ஹை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த கருத்தை இந்த நூல்லையும் அல்லது இந்த ஆய்வையும் அந்த பின்புலத்தில் தான் அஹ்மத் ரைசூனி போன்றவர்கள் செய்தார்கள். அப்போ இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் பேசுகின்ற விஷயம், இப்போ அஹ்மத் ரைசூனி மிச்சம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்னென்றால், மக்காசித் என்று சொல்கிற ஒரு விஷயம் தனித்த கலையொண்டாக வரலாமா இல்லையா என்று சொல்கிறத வந்து நாங்கள் பெருசாக விவாதிக்கவே தேவையில்லை. என்று அவர் சொல்கிறேன் என்றால், அது தனித்த கலையாக வளர்ற என்று சொல்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். அவர் சொல்ற எல்லா யூனிவர்சிட்டிகள்லையும் வந்து மக்காசித் என்ற ஒரு பாடம் தனியாக இருக்கிறது, உஸூல் ஃபிக்ஹ் என்ற ஒரு பாடம் தனியாக இருக்குது. அதே மாதிரி உஸூல் ஃபிக்ஹ்னு சொல்லி தனியான புத்தகங்கள் வருகிறது, மக்காசித்னு சொல்லி தனியான புத்தகங்கள் வருது. மக்காசித் ஷரியான்னு சொல்லி தனியான ஆய்வு மாநாடுகள் நடக்குது. அப்போ இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். நாங்கள் சும்மா தேவையில்லாம அப்படி ஒரு விஷயத்தை விவாதிச்சு கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை அவர் சொல்றார். அப்போ ஆனால் அவர் சொல்றது என்றால், ஒன்று தனியாக வளருதல் என்று சொல்றது கால ஓட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம். யாரும் தீர்மானிச்சு ரைட் இது தனியாக பிரிஞ்சாச்சு என்று சொல்லி யாரும் தீர்மானிக்கிறது இல்லை. அவர் சொல்ற எப்ப ஃபிக்ஹை விட்டு உஸூல் ஃபிக்ஹ் தனியாக வளர்ந்தது. நாங்க தான் சொல்றோம், இமாம் ஷாஃபி ரிசாலா என்ற புத்தகத்தை எழுதினத்தோட தான் அப்படி அது ஒரு தனித்த கலையாக வளர்ந்ததுன்னு சொல்லி நாங்க தான் சொல்றோம். ஆனா இமாம் ஷாஃபிட்ட பத்தி கேட்டு பார்த்தா அவர் புதினப்படுவார், நானா உஸூல் ஃபிக்ஹை தனியா வளர்த்தெடுத்தேன்னு சொல்லி. ஏனென்றால் அது பிற்பட்ட காலத்துல எங்கட ஆய்வுகள்ல நாங்க சொன்ன விஷயம் தானே. அது இமாம் ஷாஃபி எழுதுற நேரத்தில் அவர் அந்த நோக்கத்துல உஸூல் ஃபிக்ஹை தனியா கொண்டு வரணும் என்ற நோக்கத்துல அவர் எழுதல. அப்ப அவர் சொல்ற இமாம் ஷாஃபி ஆச்சரியப்படுவார், நானா அந்த வேலையை செஞ்சேன்னு சொல்லி. அப்ப அது வரலாற்று ஓட்டத்தில் இயல்பாக நடந்த விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாமே ஒன்றாத்தான் இருந்தது. பிறகு தாபியங்களோட காலமாகிற நேரத்தில் ஃபிக்ஹ் தனியா போனது, ஹதீஸ் தனியா போனது, தஃப்சீர் தனியாக வந்தது. அது கொஞ்சம் தாண்டுகின்ற நேரத்தில் உஸூல் ஃபிக்ஹ் தனியா வந்தது, உஸூல் ஹதீஸ் தனியா வந்தது. இதெல்லாம் கால ஓட்டத்தில் இயல்பாக நடக்கின்ற விஷயம். அப்ப நாங்க ஒரு நாளும் வந்து இது தனியாக வரணும் அல்லது வரக்கூடாது என்று சொல்லி விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. கால ஓட்டத்தில் தேவைக்கேற்ப கண்டிப்பாக அது நடக்கும். நாங்க உஸூல் ஃபிக்ஹ் அந்த விட்டு மக்காசித் ஒரு தனிக்கலையாக வளரலாமான்னு சொன்னா தாராளமாக வளரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ஜமாலுதீன் அத்தியா, அஹ்மத் ரைசூனி போன்ற ஆக்கள் எல்லாம் சொல்றேன் என்றால், நாங்க ஒரு நாளும் உஸூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்றத இப்னு ஆஷூர் சொன்னது போல கைவிட இல்லை, உஸூல் ஃபிக்ஹை கைவிட இல்லை. ஏனென்றால் அவங்க எல்லாரும் சொல்ற முக்கியமான விஷயம் என்னென்றால், அதுல குறிப்பாக இப்ப ஹசன் ஜாபிர் என்று சொல்ற வரும் அதை சொல்லுவார். அதே போல நோமான் ஜுகைமும் சொல்லுவார், அது போல கமாலுத்தீன் இமாமும் சொல்லுவார், அஹ்மத் ரைசூனியும் சொல்லுவார், வஸ்ஃபி ஆஷூரும் சொல்லுவார், ஜாசிர் ரவுதாவும் சொல்லுவாங்க. இந்த ஆக்கள் எல்லாருமே ஒரு கருத்தை மிச்சம் தெளிவாக வலியுறுத்துவாங்க. என்றால் இந்த ரெண்டுக்குமான வதீஃபா வித்தியாசம். உஸூல் ஃபிக்ஹுட வதீஃபாவும் மக்காசிதுட வதீஃபாவும் உண்டு. அப்படி என்றால் உஸூல் ஃபிக்ஹுட பணி என்ன? உஸூல் ஃபிக்ஹுட பணி எல்லாரும் சொல்லுவார்கள் இஸ்தின்பாத். ஆனா மக்காசித் வந்து நேரடியாக இந்த இஸ்தின்பாத் என்ற வேலையை செய்யாது. மக்காசித் என்ன செய்யும் என்று சொன்னால் உண்மையிலே தப்துல் இஸ்தின்பாத் அல்லது தத்பீத்துல் இஸ்தின்பாத். இஸ்தின்பாத் என்ற வேலையை வந்து அதை செம்மைப்படுத்துகின்ற வேலையைத்தான் மக்காசித் செய்யும். இப்போ உஸூல் ஃபிக்ஹ் என்று சொல்றது நாங்கள் இஸ்தின்பாத்தை மேற்கொள்வதற்கான விதி, அந்த விதியை பயன்படுத்தி தான் நாங்கள் இஸ்தின்பாத்தை செய்வோம். மக்காசித் வந்து இந்த இஸ்தின்பாத்துக்கான விதி அல்ல. மக்காசித் என்ன செய்யும் என்று சொன்னால், நாங்கள் இந்த விதியை பயன்படுத்தி இந்த ஹுக்ம் ஷரஈயை பெறுகின்ற பொழுது எங்களோட ஹுக்ம் ஷரஈ
ஷரியாட நோக்கங்களை நிறைவேற்றுற வகையில் அமைவதற்கான ஒரு உஃபுக், அது ஒரு பொது வரையறை. அப்படி ஒரு பொது வரையறை, அந்த பொது வரையறை கீழால நின்று நாங்கள் இந்த விதியை பிரயோகித்தோம் என்றால் எங்களோட ஹுக்கும் ஷரஈ மிகச் சரியான வடிவத்தில் வரும். அப்ப அதுதான் உண்மையிலே அந்த உசூல் ஃபிக்ஹுக்கும் மகாசிதுக்கும் இடையில் இருக்கின்ற மிக முக்கியமான வேறுபாடு. ரெண்டுடையும் வதீஃபா உண்டல்ல. உசூல் ஃபிக்ஹோட வதீஃபா வேற, மகாசிதோட வதீஃபா வேற. அப்ப அந்த வகையில நாங்க மகாசித வளர்த்துட்டு உசூல் ஃபிக்ஹை கையுடுற வேலை ஒரு நாள் நடக்கலாம். நாங்க உசூல் ஃபிக்ஹையும் வளர்த்தெடுக்கணும் என்றால் இஸ்தின்பாத் என்று சொல்றது கடைசி வரையில தேவையான ஒரு விஷயம். அப்ப உசூல் ஃபிக்ஹை வளர்த்தெடுக்கணும். ஆனா இப்னு ஆஷூர் சொன்னது போல உசூல் ஃபிக்ஹ்ல சில அவர் சொன்ன அந்த குறைபாடுகள் உண்மை. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன தீர்வு, அந்த தீர்வை தான் ஒத்துக்கொள்ளலாம். இவர் தெளிவா சொல்லுவார், அஹ்மது ரைசன் சொல்லுவார், நான் அந்த விஷயத்தை இட்டு உண்மையிலே கவலைப்படுறேன். இப்னு ஆஷூர் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக்கப்படாது இல்லைங்க. அந்த சொல்யூஷனை சொல்லிக்கப்படாது. நாங்கள் உசூல் ஃபிக்ஹை அப்படியே கைவிட்டு போட்டு மக்காசிதை வளர்த்தெடுப்போம் என்று சொல்ற அந்த சொல்யூஷனை சொல்லிக்கப்படாது. உண்மையிலே அப்ப என்ன நடக்கணும் என்றால் உசூல் ஃபிக்ஹை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். உசூல் ஃபிக்ஹில் உள்ள உசூல் ஃபிக்ஹின் ஊடாக அந்த ஷரியாட ரூஹ் நிறைவேறுது இல்லையா, அப்ப அதை நிறைவேற்றுகின்ற வகையில மக்காசிதை ஜாயின் பண்ணி உசூல் ஃபிக்ஹை நாங்கள் வளர்க்கோம். அந்த அடுத்தது உசூல் ஃபிக்ஹ்ல நிறைய வன்னியாத்துகள் இருப்பதனால கருத்து வேறுபாடு கூட இருக்கிற, அதனால ஃபிக்ஹ்ல கருத்து வேறுபாடு வருகிறதவா. அப்போ உசூல் ஃபிக்ஹை நாங்கள் மக்காசிதை ஜாயின் பண்ணி உசூல் ஃபிக்ஹை வளர்க்கிற நேரத்தில் வன்னியாத் குறைஞ்சு கத்தையாத் கூடும். கத்தையாத் கூடுகின்ற நேரத்தில் கருத்து வேறுபாடு குறையும். அதாவது இந்த தியரி தான் இன்றைக்கு அவசியமானது. பினா உல் உசூல் அலல் மக்காசித், உசூல்களை நாங்கள் மக்காசிதின் மீது கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்றோம். அப்ப அந்த முயற்சி தான் கிட்டத்தட்ட இந்த புத்தகமும் தஜ்தீத் அல் உசூலி என்று சொல்ற உசூல் ஃபிக்ஹ் சம்பந்தமான புத்தகமும், இப்போ கடைசியாக அஹ்மது ரைசூனிட வெளிவந்திருக்கின்ற அந்த இல்மு உசூல் ஃபிக்ஹ் வ மக்காசிதுஹு என்று சொல்ற அந்த புத்தகமும் கிட்டத்தட்ட இந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்ற புத்தகங்கள். இப்போ ஜாசிர் ரௌதம் ஒரு விஷயம் சொல்லுவார் என்றால், எங்களுக்கு உசூல் ஃபிக்ஹ்ல நாங்கள் எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனை சத்து தரியா என்று சொல்லி எடுத்தால், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆகுமான ஒரு செயலை நாங்கள் செய்கின்ற நேரத்தில் அது அத்தி இலா பரர் ஒரு தீங்குக்கு இட்டு செல்கிறது என்று சொல்லி இருந்தால் இந்த ஆகுமான செயலை நாங்கள் தடுக்கலாமா இல்லையா, இதுதான் சத்து தரியா. தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்றார். ஷாஃபியாக்கள் சொல்லுவார்கள் தடுக்கக்கூடாது என்று சொல்றார். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், நான் கிரேப்ஸ் அந்த பயிற்சியை செய்கிறேன்னு சொன்னால், என்னிடத்துல இப்போ நான் பல டன் கணக்கு கிரேப்ஸ் பயிற்சியை செஞ்சுக்கிறேன். ஒருத்தர் தெளிவாக மதுபான உற்பத்தியாளர் என்னிடத்துல கேட்குறார், எனக்கு ஒரு 1000 கிலோ கிரேப்ஸ் தேவை. இப்போ எனக்கு தெளிவாக தெரியும், அவர் இந்த கிரேப்ஸை வாங்கினா என்ன செய்வார், மதுபான உற்பத்தி செய்வார். கிரேப்ஸை நான் யாரோ ஒருத்தருக்கு விற்கிறது என்று சொல்றது ஆகுமான செயல் தானே, அது அடிப்படையில் ஃபிஅல் முபாஹ், அனுமதிக்கப்பட்ட செயல். ஆனால் யுஅத்தி இலா பரர், நான் அவருக்கு விற்பனை செய்வதனால என்ன நடக்குது, அவர் மதுபானம் உற்பத்தி செய்வார், அது ஒரு பரரை உருவாக்குகிறது. இப்ப நான் அவருக்கு அதை விற்கலாமா இல்லையா? இப்ப இதுல ஹனஃபியாக்கள் ஹம்பலியாக்கள் அவங்க பொதுவாக பலர் சொன்னார்கள் என்னென்றால், இது ஒரு தீங்குக்கு இட்டு செல்கிறது, எனவே இந்த ஆகுமான செயல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் சத்துதரியான்னு சொல்லுவோம். ஆனால் ஷாஃபியாக்கள் சொன்னார்கள் என்னென்றால், நாங்கள் அந்த விளைவை பார்க்கறதுக்கே இயலாது, விளைவுக்கு இவர் பொறுப்பு இல்லை. இவருக்கு முன்னால் இருக்கிறது என்னென்றால், அவருக்கு முன்னால் ஒரு பயர் இருக்கிறார், என்கிட்ட சாமான் இருக்கிறது, நான் அவருக்கு என் சாமான் விற்கிறேன், அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்போ எனவே அது ஒரு தீங்கு கிட்டு செல்கிறது என்பதன் காரணமாக நாங்கள் என்ன செய்யலாது, இந்த ஆகுமான செயலை தடை செய்ய முடியாது என்று சொல்லி ஷாஃபியாக்கள் சொல்லுவார். இப்போ இங்க இந்த முரண்பாடு இருப்பதனால ஃபிக்ஹ் கண்டிப்பா வேறுபடத்தானே போகிறது. ஷாஃபியாக்கள் இந்த வியாபாரத்தை அனுமதிப்பார்கள், ஹனஃபியாக்கள் அல்லது மாலிகியாக்கள் இந்த வியாபாரத்தை தடை செய்வார்கள். ஷாஃபியாக்களிடத்தில் இந்த வியாபாரம் ஹலால். இப்பதான் இந்த ஜாசிர் ரௌதா ஒரு அழகான விஷயத்தை சொல்வார். அவர் சொல்லுவார் என்றால், இப்ப உசூல் ஃபிக்ஹ் இப்படி ஒன்றுக்கொண்டு முரணானதாக ஈக்கலாம். அப்ப கண்டிப்பாக இப்ப இது எங்களுக்கு ஒன்றாக மாற்றவும் இயலாது உண்மையில்.
அதாவது அதில் ஷாஃபியாக்கிட்ட நிலைப்பாடு பிள்ளை, மாலிக்கியாக்கிட்ட நிலைப்பாடு தான் சரி என்று சொல்லி நாங்கள் எடுக்கவும் இயலாது, அல்லது மாலிக்கியோட நிலைப்பாடு பிள்ளை ஷாஃபியாக்கிட்ட நிலைப்பாடு தான் சரி என்று சொல்லி நாங்கள் எடுக்கவும் இயலாது. இந்த இடத்துல தான் நாங்கள் அவர் சொல்லுவார் என்றால் மக்காசிதை நாங்கள் கொண்டு வருவோம். மக்காசிதை கொண்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மசாலாவை வந்து நாங்கள் மக்காசிதை வச்சு தான் நிறுத்து பார்ப்போம். நான் இப்போ வியாபாரம் செய்கின்றேன், நான் அந்த பிஸ்னஸை செய்கின்றேன். உண்மையிலே நான் செய்கின்ற அந்த பிஸ்னஸில் வந்து இப்போ ஏண்ட தனிப்பட்ட நலன், அவரால் வருகின்ற பாதிப்புட பரிமாணம், இதுகள் எல்லாம் வச்சு நிறுத்து பார்த்து தான் நாங்கள் ரைட் இது கூடும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுவோம். இன்னொரு ஆள்ட இதுலையும் அதே மாதிரி நாங்கள் நிறுத்து பார்ப்போம். அப்போ சில வேளை அது கூடாது என்ற தீர்மானத்துக்கு வர முடியுமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல மொத்தமான மக்காசிதுகளை வச்சுத்தான் நாங்கள் இந்த விதிகளில் சில வேளை இந்த பக்கம் சார்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கும், சில வேளை இந்த பக்கம் சார்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அந்த இதில் ஏதேனும் ஒரு ஒற்றை நிலைப்பாடு ஒன்று நோக்கி நாங்கள் செல்லுதல் என்று சொல்றதை தாண்டி இந்த ரெண்டு நிலைப்பாடும் இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு நிலைப்பாட்டையும் பிரயோகத்தை பொறுத்தவரையில் எப்படி பிரயோகம் வரணும், மக்காசிதை மையப்படுத்தி பிரயோகம் வரணும். அதான் குறிப்பாக ஜாசிராவது அந்த கருத்தை மிச்சம் அழகாக விளங்கப்படுத்துவார். இப்படி நான் சொல்ற இந்த ஆக்கள் எல்லாமே அதாவது உசூலுல் ஃபிக்ஹ் மக்காசிதின் மீது கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் இந்த கண்ணோட்டத்தில் தான் அதை பேசுவார்.